புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை தூக்கிலிட வலியுறுத்தியும் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடலில் இறங்கி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரில் 5ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமி பாலியல் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற 19 வயது வாலிபர் மற்றும் விவேகானந்தன் 57 என்ற முதியவரும் கூட்டு சேர்ந்து சிறுமியை கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது உயிரிழந்தார். இதனிடையே நேற்று சிறுமியின் உடல் அப்பகுதியில் உள்ள கால்வாயில் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் போலீசார் மீட்டனர். இன்று சிறுமியின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடந்து வருகிறது. குற்றவாளிகள் இருவரையும் கைது செய்துள்ள போலீசார் அவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே படுகொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு நீதி கேட்டு புதுச்சேரி முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளது. அந்த வகையில் சிறுமி கொலை வழக்கில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வலியுறுத்தியும் குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட வலியுறுத்தியும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு சிறுமியின் கொலைக்கு நீதி பெற்று தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் கருப்பு உடை அணிந்து புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் திடீரென கடலில் இறங்கி சிறுமி ஆர்த்திக்கு நீதி கேட்டும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனைகள் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினார்கள். கடலில் இறங்கிய போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சோலை நகரில் இருக்கிறது ஒரு 20,000 குடும்பம். ஒரு காவல்துறை 4 நாளாக திட்டிருக்காங்க. 4 நாளாக அதே ஏரியாக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. அதை கண்டுபிடிக்கல. இந்த கஞ்சாவுக்கு அடிக்டான பிள்ளைங்க மதுக்கு ஆளாகி இன்னைக்கு குழந்தை நிறைய குழந்தை சீரழிஞ்சிருக்கு. இன்னைக்கு என் குழந்தை வீட்டுக்கு வரும் எல்லாரும் விரதம் இருந்தோம். ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு இந்த பிள்ளை விட்டுட்டு 7 பேர் சேர்த்து இந்த குழந்தைய நாசம் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளை திருப்பி வருமா? புதுச்சேரிக்கு இது அடுத்தவங்க பிள்ளை இல்லை, அவங்க வீட்டு உள்ள இருந்து வரலாம். அவங்க பிள்ளை வெளியில் எனக்கு வந்துச்சோ அது எங்கள் பிள்ளை. இந்த பிள்ளைக்கு வந்த நீதி அநீதி யாருக்கும் வரக்கூடாது. புதுச்சேரி ஆளுநரோ சிஎம்ஓ எம்எல்ஏவோ யாரும் இது வரலும் ஒரு இந்த குழந்தைக்காக ஒரு பதிவு போடல, பதில் அடிக்கல. இன்னைக்கு இந்த பிள்ளை இந்த கதியில் இருக்கணும். சடலமாக மட்டும் இல்லை, இது சந்தி இப்படி பிச்சு கட்டி வச்சுருக்கோம். ஒரு பிணமாக கூட இல்லை, அந்த பிணத்தை கூட விட்டு வைக்கல அப்படிங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுக்கு ஒன்று ஷூட்டிங் ஆர்டர் எடுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க. அப்படி இல்லையா தூக்க தண்டனை கொடுங்க. அப்படி இல்லை பொதுமக்கள்கிட்ட விட்டுருங்க. காவல்துறை சொல்கிறாங்க, நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நீங்கள் போய் அவனை எதனா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளுருவோன்றாங்க. நாங்கள் ரெடி. இப்போ அவங்களுக்கு அதானே பண்ணிருக்கீங்க. எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளினா நாங்கள் வெயிலில் வரோம். வெயில் தான் எல்லாருமே. நாங்கள் எல்லாருக்கும் ஜெயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி குடும்பமே ஒவ்வொரு வீட்டில் தாலி தொங்கிடுது. தாலி ஏறுறது கம்மி, தாலி இறங்குறது அதிகம். ஏன்னா ரோட்டில் நடக்க முடியல. ஒரு பிள்ளைங்கள எவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கன்னு பார்த்தேன். பிள்ளைங்க கஞ்சாவுக்கு தான் டிகிரி வாங்குது, மதுவுக்கு தான் டிகிரி வாங்குது. இன்றைக்கி இந்த பிஞ்சு குழந்தை போன மாதிரி மீதி எந்த குழந்தைக்கு இந்த நிலை வரக்கூடாது. இந்த ஆர்த்திக்கு நீதி கிடைக்கலன்னா உயிரை விடவும் தயார். காலையில் எங்கள் வெயிலுன்னு பார்க்காம இங்கே 10 மணிக்கு ஆரம்பிச்சேன் இருக்குங்க. ஒருத்தவங்க கூட இது வரைக்கும் வரல. அரசாங்கத்திலேருந்து ஒரு பதிவு கூட இது வரைக்கும் போடலை இந்த குழந்தைக்காக. இது இங்கே 1/2 மணி நேரம் கத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். கிடையாது. நீதி கிடைக்கும் வர கண்டிப்பாக நின்று போராடுவோம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மது போதைப் பொருள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டே தீரணும். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். இன்றைக்கி இந்த ஆர்த்திக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு இன்னொரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடாது. அதுவும் நாங்கள் இருக்க புதுச்சேரியில் அப்படி ஒரு நிலைமை வந்துடவே கூடாது. அதுக்கான போராட்டம் இது. கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நாங்கள் ஜெயிப்போம். உங்களால் குற்றவாளிகளை தண்டிக்க முடியல, எங்கள்கிட்ட கொடுங்க. நாங்கள் கொண்டுட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போக நாங்கள் தயார். இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களும் கேட்டாலும் அதை தான் சொல்லுவாங்க. காலையிலேருந்து அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க.
காப்பாற்றுற தன்னம்பிக்கையும் பெருமை எல்லாமே எங்கள் கையில் தாங்க இருக்குது. மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் இது வரைக்கும் தோத்ததா சரித்திரமே கிடையாது. ஜல்லிக்கட்டு 5 அறிவு ஜீவன் ஜல்லிக்கட்டுக்காக அந்த அளவுக்கு போராட்டம்